மதுரை அழகர் கோவில் சித்திரை திருவிழாவை ஒட்டி ஏப்ரல் 21 அன்று அழகர் கோவிலில் இருந்து கள்ளர் திருக்கோலத்தில் மதுரை புறப்பட்டார் அழகர். ஏப்ரல் 23ஆம் தேதி அதிகாலையில் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை பெற்று லட்சக்கணக்கான மக்கள் சூழ தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். அன்று மதியம் ராமராயர் மண்டகப்படியில் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கவும் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை பெற்றுக்கொள்ளவும் 5 நாள் பயணமாக கள்ளழகர் கடந்த 21ஆம் தேதி மதுரை புறப்பட்டார். ஏப்ரல் 23ஆம் தேதி லட்சக்கணக்கான மக்கள் சூழ தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கினார். ஏப்ரல் 24ஆம் தேதி வண்டியூர் தேனூர் மண்டபத்தில் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளித்தார். தொடர்ந்து ராமராயர் மண்டகப்படியிலிருந்து பூப்பல்லக்கில் புறப்பட்ட அழகர் இன்று காலை அழகர் மலை திரும்பினார். மலைக்கு திரும்பிய அழகரை 200 கிலோ பூக்கள் தூவியும் 21 பூசணிக்காய் உடைத்து திருஷ்டி கழித்தும் பக்தர்கள் தடபுடல் வரவேற்பு அளித்தனர்.